ஜாலியா உட்காந்து போன் ஏங்க எனக்கு ஒரு எழுப்பு செய்யணும். இந்த டிமார்ட் சாமான் எல்லாம் கொஞ்சம் வாங்கணும், கொஞ்சம் எழுதி கொடுங்க லிஸ்ட். மல்லிகை சாமாவா? அது ஏதோ ஒண்ணு ஏதுங்க. ஐயோ ஐயோ, இங்க போய் என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க பேரு. 3 நாட்டால இருந்து பிச்சுன்னு வந்து என் உயிரை வாங்குறாங்க. சொல்லி தொலை, எழுதுறேன். ஊர் நாட்டுல வந்தா கூட குடும்பம் நல்லாதான் நடத்துறோம், நல்லா வாய்க்கு ருசியா பொங்கி போடுறோம். பொங்கி போடுறீங்க? எழுதுங்க சொல்றேன். எழுதுறேன், சொல்லு. ஃபர்ஸ்ட் ஒண்ணாவது கடுகு. கடுகு எவ்வளவுமா? இவ்வளோனா அங்க போனா அப்படிதான் பேக்கெட்டா வச்சிருப்பாங்க. நான் என் கையில பாப்பேன், இவ்வளவு வரும், அவ்வளவு எத்தனை வருவேன். ஓஹோ, 50 கிராம் 100 கிராமா? இவ்வளவு எவ்வளவு இருக்கும்? கிலோ இல்லையா? 50 கிலோ இல்லையா? கிலோனா நான் கடை வைக்க போறியா? வீட்டுக்கு தானே கேக்குற? சரி போட்டுக்கோ. நாளுக்கு நம்ம கை காமிச்சா அளவு சொல்ல தெரியும். ரெண்டாவதுமா சீரகம். சீரகம் அது ஒரு 1/2 கிலோ. 1/2 கிலோனா இவ்வளவு இருக்கும்? அவ்வளவு எனக்கு வேணாம். இங்க பாரு, வேணும். இவ்வளவு வேணுமா? ஆமா. ஒரு 100 கிராம். போட்டுக்கோ. 100 கிராம். அப்புறம் இவரே காஞ்ச மிளகா. காஞ்ச மிளகா நல்ல குண்டு மிளகாவா, நல்ல சிவப்பு மிளகாவா, அதெல்லாம் எழுதின. நல்லா இவ்வளவு மிளகா வாங்கிடுவா. இவ்வளவு மிளகா வாங்கிக்கணும்? அவ்வளவு மிளகா வாங்கினா மிளகாத்தூள் நல்லா இருக்கும், குழம்பு ருசியா இருக்கும். அது கூட தெரியும். ஐயோ, அப்பயே எங்க அப்பன்ட்ட சொன்னேன், படிச்சவனை பார்த்து கட்டி வைக்காதன்னு. ஒன்னும் தெரிய மாட்டேது பாரு. நான் எழுத படிக்க கூட தெரியல, எனக்கு எவ்வளவு அறிவு இருக்கு. இந்த லூச கட்டிக்கிட்டு. உனக்கு எல்லாம் தெரியுது, எனக்கு தெரியல. என்ன பேசுறேன், சத்தமா பேசிட்டனோ. சரி ஏத்திக்கிங்க. அது எவ்வளவு கிலோ? இவ்வளோனா 2 கிலோ போடவா? போடுங்க. ஏங்க அத்தது டாய்லெட் ஏதுங்க. போயிட்டு வாமா, நான் உட்காந்து. அட எனக்கு வரலங்க, டாய்லெட் ஏழுதுங்க. டாய்லெட் எழுத முடியாதுமா. டாய்லெட் கக்கூசு போற இடம் தான் டாய்லெட்னு வாங்க. நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. இந்த ஆளுக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இங்க பாருங்க, அந்த பிளக்ல சொருவாங்கல்ல, சுவிட்ச் போட்டா கொசு வழியா செத்து போவோம்ல, அந்த டாய்லெட். அது டாய்லெட் இல்லம்மா, ஆல் அவுட், குட் நைட், அந்த மாதிரிதான் அது பேரு. டாய்லெட்னா எனக்கு டாய்லெட் தான் தெரியும். ஏதுங்க அத. அது எத்தனை? 1. ஒரு மாசத்துக்கு ஒரு டாய்லெட் வாங்கினா வரும். போதுமா? அதான் டாய்லெட். என்ன சொன்னீங்க அது பேர்? என்ன? ஆல் அவுட். ஆல் அவுட். சரி, ஓகே. அடுத்தது என்ன வாங்கணும்? ஏங்க லிப்டிக் ஒண்ணு எழுதிக்குங்க. லிப்டிக்கா? உனக்கு ஏன் தெரியுமா, சென்னையில கட்டாம கிராமத்துல போய் கட்டிட்டு வந்தேன். சென்னையில இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் லிப்டிக்கு, பியூட்டி பார்லர், அது இதுன்னு போய் செலவு வைப்பாங்கன்னு சொல்லிதான் உன்னை கட்டின்னு வந்தேன். இப்ப என்ன லிப்டிக்ன்ற? நாளுக்கு ஒன்னும் தெரியல. இன்னைக்கு பொழுது இவங்க கூட தானா? ஏங்க அந்த துணி தைக்கிற மிஷின் இல்ல, அதுல ஊத்துவோமே அந்த லிப்டிக்க சொல்றேன். இப்ப லிப்டிக் இல்லம்மா, கிக்யூர். அது என்ன கூடோ ஏதுங்க அத. ரொம்ப பச்சை மிதப்பு. ஏதுங்க கம்பவுண்டர் எல்லாம் ஏற முடியாதுமா. கம்பவுண்டர் வந்து ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கூட இருப்பாங்க, அவங்கதான் கம்பவுண்டர்னு சொல்லுவாங்க. எங்க நீ போய் தொலைஞ்ச? எங்க மனுஷனை கட்டின்னு வந்த? நான் பேசுறது ஒண்ணுமே இந்த ஆளுக்கு புரிய மாட்டேங்குது. பச்சை மாப்பிள்ளை என்னத்தான் பச்சாருன்னு தெரியல. இப்படிக்கு சொல்றேன்னு தெரிய மாட்டேது, கம்பவுண்டர் சொல்றேன்னு தெரிய மாட்டேது, டாய்லெட் சொல்றேன்னு தெரிய மாட்டேது. நைனா இரு, இந்த மேட்ரை முடிச்சுட்டு ஊருக்கு வந்து உன்னை வச்சுக்கிறேன் நான். கம்பவுண்டர் ஏதுங்க? கம்பவுண்டர் என்னன்னு தெரியலையா? துணி எல்லாம் துவைச்சா சும்மா வாசனையா அப்படி இருக்குமே, அதுதான். வாஷிங் மிஷின் லாஸ்ட்ல போடுவியா? அதுவும் அந்த லிக்விடா? அது பேரு கம்பவுண்ட் இல்லம்மா.
ஏதுங்க ஒரு சரம் ஏதுங்க. அதுக்கப்புறம் அடுத்தது பகடாரம். நைனா காலங்கத்தல மூஞ்செல்லாம் கழுவின்னு இந்த மைதா மாவு பேக்கெட் மாதிரி ஒண்ணு இருக்குமே நீட்டா ஒரு டப்பா இப்படி இப்படி கொட்டி கொட்டி இப்படி 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 தேய்ச்சிக்கிறீங்க. அந்த பகடர் மைதா மாவு ஏது? ஓ பவுடர் சொல்றியா? அதுதான் நான் பூசினாதானே எனக்கு தெரியும். என்னவோ மைதா மாவு காலைல கொட்டிக்கிற, கோதுமை மாவு பிசைஞ்சு சப்பாத்தி சுடுற மாதிரி மூஞ்செல்லாம் பிசைஞ்சுக்கிறேன். வெளியில போகும்போது பவுடர் போனதான் அழகா இருக்கும். அதான் அது ஏதிக்க. ஏறிட்டேமா. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பான். அப்புறம் இந்த எங்க ஊர்ல கிராமத்துல வேலை செஞ்சுட்டு வந்தா அந்த வேர்வை வாசனைக்குதே அவங்க பொண்டாட்டி நம்ம புருஷன் ஒழிச்சுட்டு வந்துக்கிறாரே அப்படின்னு பாசமா போய் கொஞ்சுவாங்க. நீ அந்த வேர்வை வாசனை வராம ஏதோ நாத்தம் வந்து அடிச்சுக்கிறிய. ரொம்ப பத்தி அவனுக்கு இவன் நம்மள டைம் பாஸுக்குன்னே வச்சிருக்கான். அது பேர் என்னமோ சொல்லுவியே. கசா 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 கிசா கசா ஏதோ ஒண்ணு. அதேதோ ஒண்ணு நாத்தம் வந்து இயற்கையா வர வாசனை நாத்தமா. இந்த நாத்தம் வந்து வாசனையா அது ஏதிக்கும். இல்லம்மா ஏன் அடிக்கிறேன்னா ஆபீஸ் போகும்போது நிறைய பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஸ்மெல் பிடிக்காதுமா வேர்வை ஸ்மெல் அதனால அடிக்கிறோம். சரி இதுக்கு நீ இதை அடிச்சுக்கிற நல்லா உருளைக்கிழங்கு சாம்பார் பருப்பு ஊத்தி சாப்பிடுற போரட்ல வாய்வு களைஞ்சு வந்துச்சுன்னா அங்க என்ன மருந்தாச்சுப்ப போட்டுக்கலாமா? அந்த பர்மிஷன் உண்டான்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க? 2 நாளைக்கு ஒரு தடவை போட்டுக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் கிழங்கு பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறது நிப்பாட்டுங்க சொன்னாங்க. அங்க கூட இந்த மருந்து வச்சுக்கிறியா? இல்ல இது நாத்தம் இல்லையா? இது நாத்தமா? என்னடா சாமி இந்த பட்டணக்காரங்க வாழ்க்கை. உழைச்சா வேர்வை வரும், வேர்வை அவன் உழைப்புக்கு கிடைக்கிற அங்கீகாரம். அத மாதிரி நாத்து மருந்து வச்சுக்கிறாங்க. ஐயோ ராமா. கிராமத்துல இருந்தவ உனக்கு வந்து சிட்டி லைஃப் வந்து புதுசு, அதனால உனக்கு வந்து போக போகதான் தெரியும். எனக்கு இந்த வாழ்க்கைய கத்துக்க வேணாம். எங்க ஊர்ல என்ன காத்து, என்ன இயற்கை, என்ன நல்ல தண்ணி. நீங்க இந்த கேன் தண்ணி ஒரு ருசியா இருக்கு, அந்த கேன் தண்ணி ஒரு ருசியா இருக்கு. எந்த தண்ணிய குடிக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த தண்ணியில ஒரு சத்து கிடையாது. பால் தண்ணி குடிச்சா உங்களுக்கு ஒத்துக்க மாட்டேது. என்னத்த மெட்ராஸ் வாழ்க்கை. எங்க அப்பன் தப்பு பண்ணிட்டான். சரி எங்க அப்பா எங்க தப்பு பண்ணா? மாப்பிள்ள குச்சிக்கு தானே எனக்கு கேட்டான். அப்பயே குச்சிக்கலன்னு சொல்லியிருந்தா இம்பூட்டு பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. வரமா என்னடி ஏமா நல்ல காத்து வேணும்னா நம்ம ரூம்ல ஏசி இருக்கு, குளிர் இருக்கு, மிக்சி இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, நோய் ஏசி போட்டுக்கிறேன்ற. உன் மூச்சு காத்து நான் சுவாசிக்கணும், அவன் மூச்சு காத்து நான் சுவாசிக்கணும். இன்னாண்ட இரும்புவான், அண்ணாண்ட வாயு கலைவான், எல்லா நாத்துமும் அந்த ரூம்லயே சுத்தம். அதையே சுவாசிச்சுக்கின்னு கேட்டா காத்தடிக்குது ஜில்லுனுக்குதுன்றியா? யோ உங்க வாழ்க்கைய பத்தி எல்லாம் என்கிட்ட நியாயம் பண்ணாத சரியா? ஏன் தலையெழுத்து எரும மாட்டை கட்டியிருந்தா கூட உழறதுக்கு எதுக்காச்சும் யூஸ் ஆயிருந்திருக்கும். பாலையாச்சும் கறந்து வித்துருப்பேன். உங்க அப்பா உன்ன என்னமோ லட்சமா கட்டி படிக்க வச்சானா? என்னமோ பியா பியா எம்ஏ பியா ஏதோ சொன்னான். என்னத்துக்கு நான் சொல்றது கூட ஏதத்துக்கு துப்பு இல்ல. உன்ன படிக்க வச்சுக்கிறான். கடையில வாங்கிட்டு வா. நல்லா புரியுதியா? நீ நேர கடைக்காரங்க போ. சரி என்னன்னா இப்ப கேட்டியோ எல்லாம் அழகா எடுத்து கொடுப்பான். அவன் எடுத்து கொடுப்பான். ஏன்னா அவன் என்ன மாதிரி பச்சிக்கிறான் போட்டிருக்க. விட்டா விடிய விடிய நிப்பானோ? உன்ன மாதிரி பச்சிருந்தாதான் அவனுக்கு புரியாது. நான் கடைக்காரங்கிட்ட போயிட்டு யோ கம்பவுண்டர் குடியா, நான் அவன் நீல கலர் வேணுமா, கருப்பு கலர் வேணுமா, பச்சை கலர் வேணுமா, ஓசு கலர் வேணுமான்னு கேட்பான். ஏன்னா அவன் என்ன பச்சிக்கிறாயா? லட்ச லட்சமா பச்சாதாயா இந்த தொல்லை. சொல்றேன் காலா கையா
என் கால்ல விழுந்தா தப்பு. எங்க அப்பா என்ன அப்படி வளர்க்கல. ஐயோ சாமி 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 என்ன மன்னிச்சிடுப்பா. நான் இனிமே உன்கிட்ட வந்து எதுவும் கேட்கல. போயிட்டு கம்பவுண்டர் குடு, டாய்லெட் குடுனா அவன் எல்லாம் ஊத்துருவான். நான் வாங்கிட்டு வந்துக்கிறேன் சாமி. குடும்பத்தை நான் கட்டி காத்துக்கிறேன் சாமி. நீ சம்பாதிக்கிற ஜாலிய மட்டும் பாரு. விளங்கும்டா.